இன்னைக்கு என்ன சாம்பார் மாவத்தல் குழம்பா அதிகமாவுக்கு ரெக்கார்ட் ஆகுதான் பார்த்து வரேன் அது வர என்னடா அது ஆகுது பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் டவுட் அது மறுநாள் தாங்க மாவத்து குழம்பு நல்லா இருக்கும். மறுநாள் தான் மாவத்து குழம்பு நல்லா இருக்கும். மறுநாளா? அன்னைக்கு சாப்பிட்டீங்கல்ல மறுநாள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. அம்மாங்க யார் பற்றி வந்தது? ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுங்க, அதுக்கப்புறம் யார் சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லுங்க. இப்போ அவ்வளோதான் இருக்கு பார்த்தீங்களா என்னாச்சு? மாவட்ட குழம்பு அன்னைக்கே பிடிச்சிருந்தீங்களா? அதான் தண்ணீர் ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் ஊட்டு பிரிக்க போகிறோம். சோப்பு என்ன சோப்பு இது? பப்பாளி சோப்பு. பப்பாளி சோப்பு எல்லாம் போட்டு எல்லாம் குடிக்கிறாங்களா? ஆமாம். அது எடுத்தா இந்தாண்ட வச்சுக்கிறது இல்லை. வாங்கிட்ட சொல்லு லைஃபாய். இது பேசுமா இது? கேட்கும். இது இவருக்கெல்லாம் தான் கீழே பாரு ஏன் வைக்கிற? ரெண்டு பேரும் மாமியார் மருமலும் கல்யாணம் குழம்பு ஆச்சு. நீ வச்சு எப்படி வச்சதா? நல்லா இருக்கு. ரெண்டாவது நல்லா இருக்கும். வீட்டு விருப்பம் போகும். என்ன நான் எடுத்துக்கிட்டு அங்கே போயிடுவேன். நான் பார்த்தேன் தெரியும். அது நான் அடுத்தது தெரியாது. அதான் சொன்னேன். பாவமா பார்க்குது. நாய் சாப்பிடே இல்லையா? இல்லை சாப்பிடலாம். இந்த தண்ணியை அதில் எடுத்துக்கணுங்களா? ஆமாம். பழைய தண்ணி அடியில் இருக்குல்ல, அழுக்கு தண்ணா நம்ம டப்பாவுக்கு வந்துடும். பெயிண்ட் டப்பாவுக்கு அதில் கல் மண்ணெலாம் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் கீழே எடுப்பேன்.
இன்னும் தண்ணி மாற்றினா 2 நாளில் எவ்வளோ கண்ணா இடந்த தண்ணியை இப்போ தெளிவாக இருக்குது. விளைவு சாப்பிட்டு நல்லா இருக்குல்ல காத்துக்கணும். ம் உண்டு இருக்கா இல்லை உண்டு அதே உண்டு வேணா வச்சுக்கலாம். அதுக்கு அவனோட விட்டு விட்டு இருக்கனால கோழி வாங்கி வச்சுருவாங்க. இதெல்லாம் கூட வாங்கி போடணும் சாப்பிட்ணும். ஆரம்பத்தில் வடகாரில் சின்ன வயசு இருக்கும்போது நாம இருக்கா அரிசி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆக்கி சாப்பிடுவேன். இங்கே தான் ஆக்குவாங்க. பசங்க கம்மி. வடகாலில் தான் பசங்க எல்லாமே ராயசி தங்கத்துறை வைதேகி. நம்ம யாருக்குமா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்தும் அரிசி இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்துடுவோம். நல்லா ஜாலியாக இருக்கும். அடுப்பு தண்ணி வச்சுருக்கோம். இந்த பாத்திரம் எல்லாம் போயிடுது. இப்போ பற்ற வச்சுருக்கோம். செங்கல் கோயில் மாதிரி கட்டி அதை படைச்சி தட்டில் எடுத்து தட்டி மூலமாக தட்டி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். சாம்பார் தான் எவ்வளோரும் செய்ய முடியாத வேலை இருக்காங்க உலகத்தில். நைட்டு 6 முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யாரும் செய்ய போகிறாங்க. இதுக்கப்புறம் எவனும் கூட்டாஞ்சோறு வாங்கி சாப்பிட மாட்டாங்களா? பேரே கூட்டாஞ்சோறு கூட்டம் ஆக்கி சாப்பிடுவோம். யாரும் இப்படிலாம் ஆக்கிறதே கிடையாது. விளையாடவே மாட்டேங்குது. அப்புறம் செல்லு கிடையாது, டிவி கிடையாது. ஆமாம், படம் பார்க்கலாமா? இந்த படம் அப்பெல்லாம் கோகோ விளையாடும்ல. கோகோ விளையாட்டுலாம் அஞ்சு பூச்சி போடுறது. கோகோ விளையாட்டுலாந்துக்கியா அது பம்பரம் வருது. பம்பரமே யாருமே இல்லை. பம்பரம் ஓடி பிடிச்சி பருங்காட்டம் கண்ணாமூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போய் இருக்கு. எல்லாம் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேது. விளையாட இங்கே நாங்கள் கண்ணாமூச்சி விடாம வந்து உச்சில மாமரத்தில் ஏறி மேலே உச்சில ஏறி உட்காந்து போனானு இல்லை இந்த பையன் வந்துடுவாங்க. தனுசு அஞ்சேசு ராஜேஷ் சந்தோஷ் ராஜேஷ் தரமான சந்தோஷம். அது அவர் காலம். பிள்ளைக்கு சோறு வைங்க சாப்பிட்டு. அது பிள்ளைக்கு சொல்லுங்க. அது நம்ம வீட்டு ஒரு பிள்ளை மாதிரி தானே. நான் திங்கிற மாதிரி தான் வச்சேன். நானே குழம்பு நிறையா வச்சேன். நீங்கள் அதுக்கு நிறையா ஊற்றி வைங்க. நீ திங்கிற மாதிரி வச்சாக்கா அது திங்க.